பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். பாவம், என் 4 முத்து பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. நினைச்சு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுட்டு மட்டும்தான் இருக்கேன். கடைசியில இந்த கண்ணீர் மட்டும்தான் மிஞ்சோன்னு நினைக்கிறேன். இப்பதான் வாழணும்னு நினைச்சாங்க, வாழ்ற பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்களே. எங்களை யாரையாவது அந்த கடவுள் கூப்பிட்டுருக்கலாம், பிள்ளைங்களையா கூப்பிடுவாங்க? கல்யாணம் ஆனா அன்னைக்கேவா எடுக்கணும்? ஏன் கடவுளை இப்படி பண்றீங்க? உங்களுக்கு நாங்க என்ன செய்யாம இருந்திருக்கோம்? ஏன் கடவுளை இப்படி பண்ணிட்டீங்க? 4 பிள்ளைங்க இப்பதான் தொடங்கணும்னு நினைச்சாங்க வாழ்க்கைய, அதுக்குள்ள இப்படியா? என் 4 தங்க பிள்ளைங்க வீட்டுல சுத்தி சுத்தி வந்த பிள்ளைங்க இப்படி அநியாயமா எடுத்துட்டியே. உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? இப்படியா எடுத்துருவேன் 4 பிள்ளைங்களை? சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம், வாழ்ந்த குடும்பம் சுக்குநூறா ஆயிடுச்சே. சுக்குநூறா ஆகிறதுக்கா இவ்வளவு தூரம் எங்க குடும்பத்தை நாங்க எடுத்துட்டு வந்தோம்? என்ன உட்காந்து வருத்தப்பட்டு இருக்க? நம்ம பிள்ளைங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க, நீ உட்காந்து வருத்தப்பட்டு இருந்தா அவங்க பார்த்து இன்னமும் வருத்ததான் படுவாங்க. என்ன நீ இப்படி பண்ற? ஏங்க நீங்க வேற, என் மனசு ஆற மாட்டேங்குதுங்க. 4 பிள்ளைங்க இப்பதான் வளர்ந்தாங்க, வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு நினைச்ச நேரத்துல இப்படியா நடக்கணும்? கஷ்டப்பட்டு நாங்க அப்பையில இருந்து இந்த குடும்பத்தை ஒட்டு சேர்த்து எடுத்துட்டு வந்தது எதுக்காக? நல்லா சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான். இப்படி சுக்குநூறா உடையறதுக்காக நாங்க எடுத்துட்டு வந்தோம். மனசு ஆற மாட்டேங்குதுங்க, மனசு ஆற மாட்டேங்குது. அதையே நினைச்சிட்டு இருந்தா அவங்க திரும்பி வரவாடா போறாங்க. நமக்கு இன்னும் வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பாக்கணும்ல. நீ உட்காந்து இந்த 4 பேர்த்த நினைச்சிட்டு இருந்தா அந்த 4 பேர் அங்க இருக்கும்போது என்ன நினைப்பாங்க? கடவுள் கிட்ட இருக்கும்போது என்ன நினைப்பாங்க? அவங்க நமக்காக அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்களேன்னு தான் நினைப்பாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம குடும்பத்தை நம்ம தான் எடுத்துட்டு வரணும். பெரியவங்க நீங்களே உடஞ்சு உட்காந்துட்டீங்கன்னா சின்ன குழந்தைங்கள என்ன பண்ணுவாங்க? நமக்கு இவங்க மட்டும்தான் குழந்தைங்கன்னு இல்லை, இன்னும் நமக்கு இருக்காங்க, அவங்களையும் நம்ம பாக்கணும். இப்படி உட்கார்ந்து வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் திரும்பி வரவா போகுது. என்னங்க பண்றது? மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. என்னதான் நடந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதுங்களே. தங்க மாதிரி இந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்த 4 பிள்ளைங்க இப்ப இல்லைங்கும் போது எப்படிங்க மனசு கேட்கும்? எப்படி வளர்த்தோன்னு தெரியும்ல, பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தோம், ஒரு அடி கூட அடிச்சது கிடையாது. அந்த பாசமே இப்ப இல்லைங்கும் போது எப்படிங்க மனசு கேட்கும்? எங்கடா அடிச்சா நம்ம குழந்தைக்கு வலிச்சிருமோ, அடிக்கவே கூடாதுன்னு வளர்த்தோங்க. அப்படி வளர்த்த பிள்ளைங்க இப்ப இல்லைங்கும் போது எப்படிங்க? ஐயோ, இப்படிதான் வருத்தப்பட்டு இருக்க. சௌந்தர்யாவும் ஒரு மூலையில உட்காந்து அழுந்துட்டு இருக்கா. 2 பேரும் உட்காந்து அழுந்தா இந்த வீட்டை யாரு பாக்குறது? அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் வருத்தப்பட்டு இருந்தா தாய்க்குட்டிக்கெல்லாம் என்ன தெரியும்? அவன் முன்னாடி உட்காந்து அழுந்துட்டு இருந்தா அவன் என்ன கேப்பா? பாவம், அவன் இன்னமும் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காது. நீங்க சுக்குநூறா உடைச்சிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, இந்த ஜென்மம் நம்ம கூட இல்லைன்னா அடுத்த ஜென்மம் நம்ம கூடயே தான் இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க எப்போதும் நம்ம கூட தான் இருப்பாங்க. இப்படி உட்காந்து வருத்தப்பட்டு இருந்தா எல்லாம் திரும்பியாமா வரப்போகுது? ஐஷு பிரியா எல்லாரும் உட்காந்து அழுந்துட்டு இருப்பாங்க, நீங்க தான் போய் சமாதானப்படுத்தணும். நமக்கு தெரியும் நம்ம குழந்தைங்க நமக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னா எவ்வளவு வலியை கொடுக்கும்னு. அந்த வலியை பார்த்துட்டு இருந்தா பிரியா, ஐஷு, குரு இவங்களெல்லாம் என்ன பண்றது? அவங்களும் அந்தால போகட்டும்னு விட முடியுமா? என்னங்க நீங்க? இன்னும் அவங்களும் நம்ம குழந்தைங்க தானே, அவங்களும் நம்மள மாதிரி தானே உட்காந்து அழுந்துட்டு இருப்பாங்க. நீங்களும் உட்காந்து அழுந்துட்டு இருந்தா அவங்களுக்கு இன்னும் அழுக தானே வரும். 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள இப்ப இல்லைங்கும் போது எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? அட அது புரியுது, நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா என்ன பண்றது? இப்படி உட்காந்து அழுந்துட்டு இருந்தா எல்லாம் திரும்பி வரப்போதா? நீங்க உட்காந்து அழுந்துட்டு இருக்கீங்க. ஷாய், பிரியா இப்பெல்லாம் ஒழுங்கா கூட சாப்பிடுறது கிடையாது. ஐஷோ இவங்கெல்லாம் ஒழுங்காவே சாப்பிடுறது கிடையாது. தாய்க்குட்டியும் சாப்பிட மாட்டேன், எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும் நடப்பிடிக்கிறா. எங்க நீங்களாம் வரீங்க? நம்ம வருத்தத்துக்காக அந்த சின்ன குழந்தைய வருத்தப்பட வைக்கலாமா? அவ பிஞ்சு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. அவளுக்கு முன்னாடி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு நான் சாப்பிடல, இப்ப எனக்கு பசிக்கலன்னு சொன்னா அந்த பிஞ்சு குழந்தை மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நீங்க தானே அதெல்லாம் பழக்கி விட்டீங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடுறத. இப்ப தனியா இருந்தா எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆவும் அந்த குழந்தை அழுகாது. ஐஷு, பிரியா, சிம்ரன் யாருமே இப்பெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல. இருந்த சந்தோஷம் மொத்தத்தையும் இழந்துட்டு இருக்கீங்க. போன பிள்ளைங்களை விட்டுட்டு வாழ்ற பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க. அவங்களையும் சந்தோஷம் இல்லாம பாக்க போறீங்களா? அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்களா? எங்க நீங்க வேற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். எங்க நினைச்சா மட்டும் போதுமா? இப்ப பாரு, அவங்களும் தனியா உட்காந்து ஃபீல் தானே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி மூளைக்கு மூளைக்கு உட்காந்து அழுந்துட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிருமா? இல்ல சரியாயிரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா?
எதுவும் சரியாகாது. அதை விட்டு கொஞ்சம் கடந்து வர பார்க்கணும். அதையே நினைச்சிட்டு உட்காந்து அழுந்துட்டு இருந்தா அப்புறம் அந்த 4 பிள்ளைங்களோட சந்தோஷம் என்ன ஆகுறது? நமக்காக அந்த 4 பிள்ளைங்க சந்தோஷத்தையும் விட்டு சொல்றியா? இத ஜீவா, ஸ்னேகா, சௌமியா, அன்பெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நமக்காக இவங்க உட்காந்து அழுந்துட்டு சாப்பிடாம இருக்காங்களேன்னு அவங்க வருத்தம் தானே படுவாங்க. இதுக்கு மேலேயாவது அந்த 4 பிள்ளைங்களுக்காகியாவது பாருங்க. இப்பதான் சௌந்தர்யா கிட்ட பேசிட்டு வந்தேன். நீ உட்காந்து அழுந்துட்டு இருக்க. அதுக்குள்ள என்னைக்குமே நம்ம அழுக கூடாதுன்னு தான் நம்ம பிள்ளைங்க நினைப்பாங்க. அவங்களுக்காக உட்காந்து அழுகலாமா? அவங்க ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? என்னங்க சொல்றீங்க? அந்த 4 பிள்ளைங்களுக்காவது சந்தோஷமா இருங்க. வாங்க போய் சாப்பிடலாம். அந்த பிள்ளைங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. சரிங்க. மூச்சுப்பட்டா நோகும் முன்னு மூச்சடக்கி முத்தமிட்ட நிழலப்பட்டா நோகும் முன்னு நிலவடங்க முத்தமிட்ட தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே ஆசைகள் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே ஆராரு ஆரிரரோ ஆரிரு ஆரிரரோ ஆராரு ஆரிரரோ. ஐயக்கா, இப்பதான் வந்தீங்களா? ஆமாண்ணா. அவன் எங்க ஐஷுவை காணோம்? ஐஷு வந்துட்டு இருக்கானா? அவ ஏதோ கேண்டீன்ல போய் ஏதோ வாங்கணும்னு சொன்னா, அத போய் வாங்கிட்டு வரான்னு நினைக்கிறேனா. ஓ அப்படியா, ஓகே. எங்க அருணியும் காணோம்? அவன் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். சரிண்ணா. குரு விட்டுட்டு போயிட்டாரோ? ஆமாண்ணா. அப்புறம் காலையில சரியாயிடுச்சா? இப்போ ஓகே தானா? நடக்க முடியுதா இல்ல நடக்கும் போது இன்னமும் வலிக்குதா? இப்ப நல்லா ஓடி ஆடி விளையாடவே முடியுதுண்ணா. இப்போ ஓகே தான். பொண்ணெல்லாம் ஆறிடுச்சுண்ணா. ஓடி ஆடி விளையாடுற அளவுக்கு ஆறிடுச்சா? அதெல்லாம் ஆறிடுச்சுண்ணா. மருந்து டெய்லி போடுறதுனால ஆறிடுச்சு. இப்பெல்லாம் கண்ணு கீழே பார்த்து தான் நடக்குதா இல்ல இப்பவும் வெபன் மேல பார்த்து நடக்குதா? ஐயோ அண்ணா, நாங்க அதை வேணும்னே பண்ணலண்ணா. ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சாய்க்குட்டி ஓடவும் நான் ஓடுனேன், அவன் ஹரி ஓடவும் ஓடுனா, அவ்வளவுதான். உங்க கண்ணுக்கு ஷாய் தெரிஞ்சா ஹரி தெரிஞ்சா கண்ணாடி உடஞ்சிருக்கிறது தெரியல. தெரியலண்ணா. தெரிஞ்சிருந்தா நான் ஏன்னா பாறாங்குடியில நானே போய் விழுக்கணும்னு யோசிச்சிருப்பேன். நீ யோசிச்சாலும் யோசிச்சிருப்பேமா. தவளை தன் வாயால் கெடும் சொல்லி கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டிருக்கேன்னா அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் போடுறீங்க அதானே? அப்ப நான் தவளைன்னு சொல்றீங்க. நீங்க வேணா அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேனா? ஆமாமா, நானே ஒத்துக்கிறேன். நான் தவளை தான். அது பார்த்தாலே தெரியுதுண்ணா. வேணும்னே நீங்களா எல்லாத்தோட வாயிலே போய் விழுந்துருவீங்க. நல்லாவே தெரியும்ண்ணா. அத நேர்லயே பாத்திருக்கேன். நீங்க சொல்லிதான் புரிய வைக்கணுமா? ஆமா, ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணீங்க? முதல்ல ஏற்கனவே ஒரு டிகிரி வாங்கிட்டீங்க, அப்புறம் என்ன? எல்லாத்துக்கும் அண்ணா ஐஷு தான். ஏன் அவன் என்ன பண்ணா? அவ என்ன விட சின்னவ தானே. அவ தான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கால. என்னையும் வற்புறுத்தி இந்த இயர்ல நான் சேரணும்னு சொல்லி தான் இது பண்ணா. அவளுக்கு காலேஜுக்கு யாராவது கூட வரணுமா? அதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் சேர்ந்துட்டீங்களா? ஆமா, எனக்கும் இந்த ஃபீல் படிக்கணும்னு ஆசை. அதனாலதானா எடுத்தேன். நீங்க எதுக்கு இந்த ஃபீலை சூஸ் பண்ணீங்க? வர பொண்ணுங்க எல்லாத்தையும் சைட் அடிக்கலான்னு. ஏன் அண்ணா அதுக்காகவே சேர்ந்தீங்க? ஏன்னா இப்படி பச்சையா உருட்டுறீங்க? இல்லம்மா, உண்மையதான் சொல்றேன். வர பொண்ணுங்க எல்லாத்தையும் சைட் அடிக்கலான்ட்டு. ஏன்னா இப்படி போய் சொல்றீங்க? உங்களுக்கு அது செட்டே ஆகாதுண்ணா. யாருக்குமா? எனக்கா? ஆமாண்ணா, உங்களுக்கு அது செட்டே ஆகாது. பாக்குற பொண்ணு எல்லாம் தங்கச்சி இல்ல அக்கா. இதுல எங்க இருந்துனா உங்களுக்கு காதல் செட் ஆகும்? முடிவே பண்ணிட்டமா. நான் பாக்குற பொண்ணு எல்லாம் தங்கச்சின்னு தான் சொல்றேன்னு. அதை என்ன பார்த்து நீங்க சொன்னீங்களா? அப்பவே முடிவு பண்ணிட்டேனா? அதனால உங்களுக்கு அந்த சைட் பக்கமே போக கூடாதுண்ணா. ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. நீ நிறைய என்ன திட்டிட்டு இருக்கணும். யாரு பண்றாங்களோ அவங்கள திட்டலாம். உங்களுக்கு அது செட்டே ஆகாதே. செட் ஆகாதவங்களுக்கு திட்டினா என்ன, திட்டலனா என்னன்னா? என்னம்மா நீ என்ன இப்படி டேமேஜ் பண்ணிட்டியே? உங்களுக்கு செட் ஆகாதது செட் ஆகாதுன்னு தானே சொல்ல முடியும். செட் ஆகணும்னா சொல்ல முடியும். அதனால இந்த டாபிக் எல்லாம் தயவு செஞ்சு உங்ககிட்ட இருந்து தள்ளி வச்சுக்கோங்க. சும்மா நீங்க விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த டாபிக் எல்லாம் தள்ளி வச்சிருங்க. எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. எதுக்குமா வருவாங்க? படிக்கதான். நீங்க அந்த புக் எடுத்து படிச்ச மாதிரி எனக்கு தெரியலையேனா? அதெல்லாம் வீட்டுல போய் ஒரு 2 ஹார்ஸ் படிப்போமா? ஹாஸ்டல்ல நீங்க படிக்கிற மாதிரி தெரியலையேனா? கொரட்டை விட்டு தூங்குற மாதிரி தெரியுதே. இதெல்லாம் உனக்கு யாருமா சொன்னது? உங்க ஃப்ரெண்ட் அருண் தான் சொன்னாங்க. அவனுக்கு இருக்கு, அவன் வரட்டும் இன்னைக்கு. வார்டன் தொல்லையில தூங்க முடியலையா? வார்டன் தொல்லலாம் இல்ல, உன் ஃப்ரெண்ட் அருணோட தொல்லையில தான் என்னால தூங்க முடியல. ஏன் அவரை பத்தி இப்படி சொல்றீங்க? அவர் இருக்கிறது அவர் வீட்ல, நீங்க இருக்கிறது உங்க ஹாஸ்டல்ல. அப்புறம் எப்படின்னா? பாக்குறதுக்கு அப்படிதாம்மா தெரியும். நேத்து கூட நான் காலேஜ் கிளம்பி வரும்போது யாருக்கு கூட வந்தேன் தெரியுமா? எப்போதும் நீங்க அருண் கூட தானே வருவீங்க. இந்த உலகத்துல யாரை நம்பி வேணாலும் நம்ம உட்காந்துடலாமா? ஃப்ரெண்டு நம்பி மட்டும் உட்காந்துட கூடாது. எந்த நேரமா இருந்தாலும் கால் பண்ணிட்டான்னு வைங்களே, வர சொல்லிட்டா கண்டிப்பா போய் ஆகணும். போகல நம்ம உயிரை எடுத்து தனியா கொடுத்துருவான். அதனாலமா இந்த ஃப்ரெண்டை மட்டும் நம்பிராத. அதுவும் என் ஃப்ரெண்டை மட்டும் நம்பிராத. அவன் கேடு கெட்டவன். நீங்களா அடிச்சு விட்டீங்கனா? நானா அடிச்சு விடலமா, அதுதான் உண்மை. அவன் வாய்க்கிலேயே இங்கதான் பேசுவான். நைட்டு என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். அதனால அவனை நம்பிராதமா. உங்களை நம்ப கூடாது.
என்னம்மா இப்படி சொல்லிட்ட? சும்மா தான் ஃபன்னுக்கு தான் சொன்னேன். இப்ப எப்படி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியா? இல்ல என்னமோ அதே ஞாபகம் தானா? அந்த மெமரிஸ் எப்போதும் போகாதுனா, போகவும் வைக்க முடியாதுனா. அதனால அதை பத்தி பேசாதீங்கனா. சரிம்மா பேசல. உனக்கு ஏதாவது சவுண்ட் கேட்டுட்டே இருக்கா? ஆமா, ஏதோ கத்துற சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. எங்க பைக் நிப்பாட்டி போனவனும் காணோம், கேண்டீன்ல வாங்க போனவங்களும் காணோம். அதான் பாருங்களேன், மொத்தமா அவங்க பைக் நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தோட பைக்கை நிப்பாட்டிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இவன் கேண்டீனே வாங்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். எங்க வந்துட்டாலும் நம்மள முன்னாடி விட்டுட்டு அவங்க எவ்வளவு லேட்டா வராங்க பாத்தியா? அதுதான் பாருங்களேனா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்னா. ஏதோ வெளியில தான் சவுண்ட் கேக்குது. என்னன்னு தெரியல, யாரோ கத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குரு போயிட்டாங்க தானே? குரு போயிட்டாருனா, எங்களை காலேஜ்ல விட்டுட்டு கார் எடுக்க போயிட்டாரு அவரு. ஓ அப்படியா, ஓகே. என்னமோ குரு வாய்ஸ் கேக்குற மாதிரி இருக்குனா. விட்டுட்டு போனவரு எப்படி இருப்பாரு? அங்க ஏதோ சண்டை போயிட்டு இருக்கு. நமக்கு எதுக்கு அந்த சண்டை? விட்டுட்டு போனவரு எங்க கத்திட்டு இருக்க போறாரு? அண்ணா விட்டுட்டு போறாருன்னு சொல்லாதீங்க, காலேஜ்ல வந்து அமுச்சு விட்டு போயிருக்காரு. சரிம்மா, ஏதோ ஒண்ணு விட்டுட்டு போறாருன்னு சொல்லக்கூடாது, அதானே? ஆமா நானே, எனக்கு என்னமோ குரு வாய்ஸ் கேக்குற மாதிரி தான் இருக்கு. எதுக்கும் வெளில போய் பாத்துட்டு வருவோமா? குருவை மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எங்க பார்த்தாலும் குரு வாய்ஸ் நினைக்கிறேன். உனக்கு கல்லானாலும் புருஷன் புருஷன் தான் சொல்லுவாங்களா, அதான் உனக்கு வாய்ஸ் கேக்குது போல. அட சத்தியமா இல்ல, ஏதோ வாய்ஸ் கேக்குது. சரி வா, உனக்காக போய் அங்க என்னன்னு பாத்துட்டு வருவோம். சரிண்ணா. ஒழுங்கு மரியாதையா பைக் அடிச்சதுக்கு காசு கொடுத்துட்டு போயிரு. பைக்கை யார் அடிச்சா? நீ வந்து பேசிட்டு இருக்க. முதல்ல என் காரை டேமேஜ் பண்ணது நீதான் காசு கொடுத்துட்டு போகணும், ஞாபகம் வச்சுக்கோ. கடுப்பானாலும் கடுப்பாயிருவேண்டா. மரியாதையா பைக் அடிச்சதுக்கு காசு கொடுத்துட்டு போ. நான் எங்கடா அடிச்சேன் நான் காசு கொடுக்கறதுக்கு? இப்ப நீ மட்டும் சாரி கேட்டு காசு கொடுத்துட்டு போல, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்னெல்லாம் காசு கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாதுடா. இடிச்சது நீ, நான் காசு கொடுக்கணுமா? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. என்ன திமிர்ல ஆடிட்டு இருக்கியா? மரியாதையா காசு கொடுத்துட்டு போயிரு. நீதான் என் பைக் அடிச்ச. 1 லட்சம் கொடுக்காம இந்த இடத்த விட்டு நான் வரக்கூடாது. ஓ, டப்பா வண்டிக்கு 1 லட்சமா? அந்த பைக்கே 1.5 லட்சம் தான் வரும். நீ இடிச்சுட்டு என்கிட்ட வந்து பேசினா நான் கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இவனை சும்மா விடாத, மரியாதையா அதுக்கு காசு வாங்கிட்டு விடுறான். மரியாதையா வழி விட்டுருங்க, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு. அப்ப நாங்க வெட்டியா இருக்கோம் நீ சொல்லிட்டு இருக்கியாடா? அது உனக்கு தாண்டா தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? வெட்டியா உட்காந்துட்டு இருக்கியோ? காலேஜ் போய் யாருக்குடா தெரியும்? ஆனா சார், எனக்கு வேலை இருக்கு, தயவு செஞ்சு பைக்கை நவுத்திட்டு போயிருங்க. இடிச்சது கூட போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். காசெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அப்புறம் என் வண்டிக்கு என்னென்ன டேமேஜ் விழுந்திருக்கோ அதுக்கு நீதான் காசு தரணும். நீ முதல்ல என் வண்டி அடிச்சதுக்கு காசு கொடுத்துட்டு போடா. திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீ தான் வண்டியை வந்து இடிச்ச, எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நீ எப்படி பார்த்தா நான் தான் கேட்கணும் உன்கிட்ட. உண்மையிலுமே யாரும் வந்து கார் இடிச்சான்னு தெரியாது. நீ இடிச்சியா நான் இடிச்சனா? நீ தான் இடிச்ச, எனக்கு நல்லாவே கண்ணு தெரியும், நான் பார்த்தேன். மாமா என்னாச்சு? நீங்க என்ன போகலையா ஆபீஸ்க்கு? டைம் ஆயிடுச்சு மாமா. 2 பைத்தியத்துக்கிட்ட சிக்கிட்டு முடிச்சுட்டு நின்னுட்டு இருக்கேன். குரு என்னாச்சு? இல்லடா, இவனுக்கு முதல்ல கார் அடிச்சுட்டு என்கிட்ட காசு கேட்டுட்டு மிரட்டிட்டு இருக்காங்கடா. உன்ன மிரட்டிட்டு இருக்காங்களா? ஏன்டா நீ வேற? மச்சான், நீயாடா மச்சான்? இந்நேரத்துக்கு நீ 1008 வார்த்தை பேசியிருப்பியடா. உனக்கு கோபம் எப்படி வரும்னு எனக்கு தெரியுமே. உன் கோபத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுல இவன்கிட்டயா? இவ்ளோ பேசிமா நீ இவ்ளோ சாதாரணமா நிக்கிற? கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. இப்ப வழிய விட முடியுமா முடியாதாடா? இல்லன்னா பைக் அடிச்சுட்டு நான் பாட்டு கார் எடுத்துட்டு போயிருவேன்டா. இடிச்சுவியா? முடிஞ்சா இடிச்சுதான் பாருடா. ஏன் அவன் பார்க்கப்பட்டாடா இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அவன் முடிஞ்சா இடிக்கட்டும். இடிச்சு தள்ளினாலும் தள்ளிடுவேன். மரியாதையா பைக் எடுத்துட்டு போயிருங்க. இவ்வளவு அமைதியா பேசும் போதே மரியாதையா கிளம்பிருங்க. முதல்ல இடிச்சதுக்கு காசை கொடுத்துட்டு போடா நீ. ஹலோ ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு? ஏன் ப்ரோ இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? நீங்க தான் இடிச்சிருக்கீங்க, குரு மாமா நல்லாவே சொல்றாங்க, அப்புறம் என்ன ப்ரோ? அப்ப நாங்க சொல்றது பொய்யா? ஆமா, நீங்க சொல்றது போய் தான். அவர் யாரையாவது பைக்கை இடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா காசு கொடுத்துருப்பாரு. இடிக்காமலாம் அவர் எதுவும் செய்ய மாட்டாரு. தெரியாம இடிச்சிருந்தாலும் சாரி கேட்டிருப்பாரு. எனக்கு என்னமோ உங்க மேலதான் ப்ரோ சந்தேகமா இருக்கு. தயவு செஞ்சு வழிய விடுங்க ப்ரோ. நீங்க இந்த காலேஜ் செகண்ட் இயர் தானே ப்ரோ? ஆமா, செகண்ட் இயர் தான். இப்ப என்ன அதுக்கு? உங்களை பத்தி எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன். தயவு செஞ்சு வழி விட்டுட்டு கிளம்பிருங்க. மாமா, நீங்க கார் எடுத்துட்டு கிளம்புங்க மாமா. போயிருக்கடா, என்ன தாண்டி போயிருவியா? முடிஞ்சா போய் தான் பாருடா. இப்ப உங்களுக்கு என்னதாண்டா வேணும்? இடிச்சதுக்கு மரியாதையா காசை கொடுத்துட்டு கிளம்பு. அவன் பொறுமையா இருக்கும் போதே கிளம்பிருங்க, அப்புறம் நீங்க தான் சிக்குவீங்க. அவனே இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கா, நான் ஷாக்ல இருக்க. என்ன அருண் மாமா, எப்போதும் கோவமே வராத மாமாவுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச குரு வேற. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருந்தா அமைதியா. உண்மையே சொல்ல விட மாட்டியடா நீ. நான் குரு மாமா கோவப்பட்டே பார்த்தது கிடையாதே. அவன் கோவப்படாம இருந்து நான் பார்த்தது கிடையாது. ஏன் அருண் இப்படி போய் சொல்றீங்க? ஒழுங்கா மரியாதையா வண்டி எடுத்துட்டு கிளம்புங்கடா. இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காதீங்கடா. இந்த இத்து போன வண்டிக்கு 1 லட்சம் வேற உங்களுக்கு சரி பண்ண வேணுமா? என்னது 1 லட்சமா? அப்படி இப்படி போட்டாலும் தகர டப்பாவுக்கு தான் போகும். இதுக்கு 1 லட்சமா? எனக்கு என்னமோ நீங்க இதே வேலையை வச்சுட்டு சுத்துவீங்க போல. உண்மையதான் சொல்ற, 1 லட்சம் வேணும். அவன் கொடுக்காம இந்த இடத்த விட்டு நவர முடியாது. நீயும் அடி வாங்காம இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன்னு நினைக்கிறேன்டா. அவன் தான் பொறுமையா இருக்கானா, கிளம்பி போயிடணும் அமைதியா. அவன் மேல தப்பு இருந்தா அவனே ஒத்துப்பான். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டான்.
சொல்லி புரியவே மாட்டேங்குது. எனக்கு வேற ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. நீ பாட்டுக்கு இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருடா. என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன விளையாடுறீங்களா? மரியாதையா இடிச்சதுக்கு காசு கொடுத்துட்டு போங்க. டேய், நான் இப்பவும் சொல்றேன், நீ தான் ஃபர்ஸ்ட் வந்து இடிச்ச. நான்லாம் காசு கொடுக்க முடியாதுடா. என் மேல தப்பில்லாத இடத்துல நான் ஏன்டா காசு கொடுக்கணும்? என்னெல்லாம் காசு கொடுக்க முடியாது. மரியாதையா எந்திரிச்சு ஓடிடு. அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ உயிரோடவே இருக்க மாட்டே, கிளம்பிடு. அவன் தான் சொல்றான்ல, கிளம்புங்கடா. நீங்க அடிச்சுட்டு ஏன்டா அவங்க மேல பழி போடுறீங்க? நீ பாத்தி அவன் தான் இடிச்சா, எனக்கு நல்லாவே தெரியும். பொண்ணுக்கு மரியாதை கொடு, இல்லாட்டினா வாயை உடைச்சு கையில கொடுத்துருவேன். இவனுங்களுக்கு மரியாதை தெரிஞ்சுட்டு தான் மறுவேலை. நீ எடுத்துட்டு கிளம்புங்கடா. காலேஜ் வாசல் நின்னு கத்திக்கிட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. மரியாதையை கிளம்பிருங்க. இல்லாத இதுக்கெல்லாம் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன் என் வண்டியை வந்து இடிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு கிளம்புங்கிற. அவன் இடிச்ச மாதிரி எனக்கு தெரியலடா, நீங்க தான் போய் இடிச்சிங்களோன்னு தோணுதுடா. ஏன்னா அவன் இடிச்சிருந்தானா அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சாரி கேட்டிருப்பான், காசும் கொடுத்திருப்பான். அவன் செய்யாத தப்புக்கு இன்ன வரைக்கும் எதுவும் பண்ணது கிடையாது. மரியாதையை கிளம்பிருங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. என்னமோ உன் ஃப்ரெண்டு உண்மையை சொல்ற மாதிரி உண்மையில பேசுற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உனக்கு அவனை இப்பதான் தெரியும், எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். மரியாதையை கிளம்பிருங்க. இவன் கிட்ட இப்படி பேசினாலும் தரமாட்டான்டா. இருடா, மரியாதையா ஷர்ட்ல இருந்து கையெடுத்துறா. நான் சும்மா இருக்கேன்னு ஓவர் சீன் போட்டுட்டு இருக்காத. என்னடா திமிர்ல பேசினா விட்டுருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மரியாதையா எனக்கு காசு கொடுத்துட்டு போயிரு. மரியாதையா ஷர்ட்ல இருந்து கையெடுத்துரு. இப்படி எல்லாம் பேசினா நீ திருந்த மாட்டடா. உன்ன என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். இடிச்சு அவர் இடிச்சாராடா? இத வந்து கேட்டதுக்கு அப்புறம் தானே அடிச்சிருக்கணும். இது என்ன அடிச்சிட்டு கேக்குறா? பிரியா என்ன அடி கொடுத்தாங்க? காதே தவக்கி எடுத்திருக்கும் போலயே. உன் பிரியா செம்ம அடி அடிக்கிறான்ப்பா. அவ அடிச்சே நான் இன்னைக்குதான் பாக்குறேன். என்ன அடி? என்ன இன்னைக்குதான் பாக்குறியா? ஆமா, இன்ன வரைக்கும் யாரையும் கோவப்பட்டு அடிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பளிர் தப்பி இருக்காப்பா. முத அடியே பலம் அடியா? சொல்லடா, நீ இடிச்சா இவர் இடிச்சாரா? அவன் தான் இடிச்சான். மரியாதை கொடுத்து பேசு. மரியாதை வரல, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இவர் இடிச்சாரா, நீ இடிச்சியா? அவன் தான் இடிச்சான். மறுபடியும் சொல்லிட்டு இருக்க. மரியாதை கொடு, இல்லாட்டினா இன்னும் 2 அப்பு வரும். ஏன் குரு ப்ரோ, எப்படி இவங்க கூட வாழ்றீங்க? என்ன அடி? அவ அடிச்சே நான் இன்னைக்குதான் பாக்குறேன். இவளுக்கு இவ்வளவு கோவம் வரும்னு எனக்கே இன்னைக்குதான் தெரியும். என்னென்ன ஒரு புருஷனை கை வைக்கும் போது அவளுக்கு கோவம் வராதா? அதனாலதான் கோவம் வந்து அடி அடின்னு அடிச்சிருக்கா. என் மேல பாசம் இருக்குன்னு எனக்கே இன்னைக்குதான் தெரியுது. மரியாதையா சாரி கேட்டுட்டு கிளம்பிரு. கை வச்சல சாரி கேட்டு கிளம்புறா. நாங்க ஏன் சாரி கேட்கணும்? அவன் தப்பு பண்ணா அவன் தான் கேட்கணும். ஏண்டா இவனுக்கு அடிச்சது பத்தலையா? உனக்கு வேற அடிக்கணுமா? என்ன அவரு மேல தப்ப வச்சுட்டு எங்களை பிடிச்சி அடிச்சா நாங்க தெரிஞ்சிருவோம் நினைச்சிட்டு இருக்கியா? குரு, நீங்க இடிச்சீங்களா குரு? இல்ல பிரியா, நான் இடிக்கல. அவன் தான் இடிச்சுட்டு வேணும்னே கெராட்டா பண்ணிட்டு இருக்கான். கேட்டல, அவர் இடிக்கலையா? மரியாதையா சாரி கேட்டு கிளம்பு. இல்ல உண்மையை சொல்றேன், இல்ல 4 பளிர்னு அப்பட்டா. அவன் தான் இடிச்சாங்கிற. கிட்ட என்கிட்ட வாங்கிட்டு தான் போவேன்னு நினைக்கிறேன். எனக்கும் கை இருக்கு, எனக்கும் அவங்க தெரியும். ஹோய், ஓங்கிதான் பாரு உன் கைய. ஹோங்கிற கைய உடச்சு கையில கொடுத்துருவேன் பாத்துக்கோ. புருஷனை அடிச்சா பொண்டாட்டி வரா. பொண்டாட்டி அடிக்கணும்னு சொன்னாலே புருஷன் என்ன கத்துறான். இதுதான் பாசம் போல அருண். முத டைம் பாக்குறல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு இவ்வளவு வரும்னு இப்பதான் பாக்குறேன். நீதான் தப்பு பண்ணிருக்க. மரியாதையா சாரி கேட்டு போ. அவர் மேல தப்பு இருந்தா கண்டிப்பா சாரி கேட்டிருப்பாரு. மரியாதையா சாரி கேட்டு போ. கை ஓங்குனதுக்கும் சாரி கேட்காம நீ கிளம்புறேன்னு வையே, கைய உடைச்சு கையில கொடுத்துருவேன். என்ன நீ அடிக்கும் போது தெரியலையா? நீ எதுக்கு அவரை கை ஓங்குன? கை ஓங்குனதுக்கு உன் கண்ணம் பழுத்துருச்சு. அதுக்கு வேணா விட்டுரு. சாரி கேட்டு போ மரியாதையா. இடிச்சது நீதான். அவர் இடிச்சிருந்தா கண்டிப்பா சாரி கேட்டு உனக்கு தேவையான காசு கொடுத்துட்டு போயிருப்பாரு. இடிச்சது அவர் கிடையாதுன்னு நல்லாவே தெரியுது. என்ன எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்களே பாத்தீங்களா? பாக்குறப்ப பாக்கலாம். இங்கதான் சிசிடிவி கேமரா இருக்கு. எடுத்து பார்த்தேன்னு வையே, அதுக்கப்புறம் நீ உயிரோடவே போக மாட்ட. நீதான் இடிச்சிருந்துன்னு வச்சுக்கோயே, அப்புறம் கம்பி தான் எண்ணிட்டு இருக்கணும். என்னமா திமிரா பேசினா நாங்க என்ன பயந்துருவோமா? இப்படி பேசினா நான் நம்பிடுவேன் நினைச்சிட்டு இருக்கியா நீ? இப்போ உங்களால சாரி கேட்க முடியுமா முடியாதா? முடியாதுடி, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இந்த டீ போட்டு பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, உன் கண்ணும் பழுத்துரும். அவ மரியாதை கொடுத்துதானே பேசுறா. மரியாதை கொடுத்துட்டு மரியாதையை வாங்கிக்கோ. இந்த பைக்குக்காக 1 லட்சம் கொடுக்க முடியாதுடா. கிளம்புங்கடா. என்ன திமிரா பேசுனீங்கன்னா விட்டுருவோமா? அடக்கிருக்க, நீ திமிரா பேசுறாங்க. நீதான் சொல்ற, அவங்க திமிரால பேசலையே. டேய், அவன் இன்னொரு அடி அடிச்சான்னு வச்சுக்கோயே, செவ்வளு பிஞ்சிரும். அப்புறம் காது கேட்காம போயிரும். மரியாதையா சாரி கேட்டு கிளம்பிருங்க. என்ன சும்மா எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க? அதுதான்டா பாசம்னு சொல்லுவோம். மரியாதையா சாரி கேட்டு கிளம்பிடு. அப்புறம் ஒரு அடியோட அவன் விட மாட்டா. அதுக்கப்புறம் உன்னோட பாடுப்பா. அப்புறம் பேசுறதுக்கு வாய் இருக்கும், கேக்குறதுக்கு காதுதான் இருக்காது. அவ கோபத்துக்கு ஆளாய்க்காத. என்ன இப்படி எல்லாம் மிரட்டினா நான் விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பிரியா, இவனுக்கு அடி கொடுக்கல, அதனால இப்படிதான் ஓவரா பேசுவான். இவன் காதி பிச்சு தள்ளிடு. பேசுறதுக்கு வாய் மட்டும் போதும், காது கேட்கணும்னு அவசியம் இல்ல. எடுத்துரு. வாடா ஓடிடலாம். சும்மா இருடா, ஓவரா பண்றா. வாடா, இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம பேசினோம்னா எடுபடி ஆகாதுடா. நம்ம தானே இடிச்சோம். சிசிடிவி கேமரால நல்லாவே தெரியும். வந்துரு. அப்புறம் நம்மளே காசு கொடுத்துட்டு போக வச்சிருவாங்க. மரியாதை வந்துரு. எனக்கு தெரியாது, அந்த 1 லட்சம் வாங்காம இந்த இடத்த விட்டு நான் நவர மாட்டேன்டா. அப்ப இங்கே படுத்து சாவு. மச்சான், அவ அடிச்ச அடிய பார்த்தல. உனக்கு அடிச்சா இங்க ஏன் காது கீங்குது. மரியாதையே வந்துரு. என்னடா 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? கிளம்புறீங்களா? அவ ஒரு பொண்ணுடா. அவ அடிச்சதுக்கு நீ பயப்படுவியான்னு
ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணின் மட்டும் எடை போட்டுறாத. அடிச்சு அடிக்க உன் மண்டை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணை லேசா விட்டுறாத. புருஷனுக்கு என்ன நடந்தாலும் கூட வந்து நிப்பா. ஆத்தல எவ்வளவு கோவோடு மரியாதையே வந்துரு. இப்ப 1 லட்சம் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதுடா. நான் தப்பு பண்ணல, நான் ஏன் தரணும் உனக்கு? அதுவும் அதுக்கான ரிப்பேருக்கு காசு மட்டும் கேட்டிருந்தா கூட நான் கொடுத்திருப்பேன். ஆனா நீ 1 லட்சம் கேக்குறல, கொடுக்கவே முடியாதுடா. எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். முடிஞ்சா வாங்கி பாருடா. மாட்டாமலியா போயிருவீங்க. சாரி கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு. சாரி பூரி குப்பை தொட்டி லாரி மரியாதையை கேளுடா. சாரி, என் மேலதான் தப்பு. கிளம்பிடு, இந்த இடத்துலயே நிக்காத, மரியாதையை கிளம்பிடு. அவன் தான் கை ஊங்குறா, நீ பாத்துட்டு சும்மா நிக்கிற. அவ ஒரு பைத்தியம், அதனால கை வாங்குவா. அதுக்காக ரிட்டன் நம்ம அடிக்க முடியுமா? ஆமாமா சார், இதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் தான் கோவப்படுவீங்க. சரி விடுமா, எனக்காக நீ அடிச்சிட்டல, வேற என்ன வேணும் எனக்கு? இன்னொரு டைம் எல்லா டைமும் நான் இருப்பேன் நினைக்காத. புரிஞ்சுட்டமா, நீ என் உயிர்ல கலந்திருக்கேன்னு புரிஞ்சுட்ட. நீ ஒரு முள்ளென்றால் நான் அதில் ரோஜா, அன்பே நீ முள்ளாயிரு. நீ வீரமான கள்ளன் உள்ளூரும் சொல்லுது, நீரமான பாறை என் உள்ளம் சொல்லுது. உன்னை மொத்தம் நேசிக்கிறேன், உந்தன் மூச்சை சுவாசிக்கிறேன். நீ வசிக்கும் குடிசை என் மாட மாளிகை, காதலோடு வேதமில்லை உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்னுள் நெஞ்சு சொல்கின்றது. பூவோடு பேசாத காற்று என்ன காற்று, ஒரு பூஞ்சோலை கேட்கின்ற